என் செல்ல குட்டி, என் செல்ல குட்டி எவ்வளவு அழகா இருக்கா பாரு பாரு பாரு. அன்னபூர்ணிமா, அன்னபூர்ணிமா. என்ன பார்வதி, குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு காலையே வர சொல்லிருந்தல, இவ்ளோ லேட்டாவா வர்றது? லேட் ஆயிடுச்சுன்னு நானே குளிப்பாட்டிட்டேன். மன்னிச்சிடுங்கம்மா, என் மகனை பத்தி உங்களுக்கு தெரியல. அவனை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் அவனை குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. நான் வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். இன்னைக்கு எங்க கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஐயோ, என்னம்மா இது? ஒரு வேலைக்காரியான ஏன் காலில் விழுறீங்க? என்ன பார்வதி, உன்னையும் உன் புருஷனையும் நாங்க என்னைக்காவது வேலைக்காரங்க மாதிரி பாத்திருக்கோமா? அது உங்களோட பெரிய மனசு. சரி, இருக்கட்டும். நீ பண்ற போலினா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணு. மாமா, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். அன்னபூர்ணி, இப்போ நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அன்னபூர்ணி, நீ ஒரு குழந்தைக்கு தாயின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு என் ஆசையை தேத்துக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என் தம்பி கூட இன்னைக்கு ஊர்ல இல்ல. வா மாமா, உங்களை என் அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதோ ஒரு கெட்ட கனவு இல்ல? ஒரு நிமிஷத்துல ஏதோ என் புத்தி முழுங்கி போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம எதிரிங்க யாரோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்து புறாமப்பட்டு ஏதோ சூன்யம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தயவு பண்ணி இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதம்மா. என்ன 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 மன்னிச்சிடுமா. வேணும்னா நான் உன் காலில் வேணா வந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுமா. சின்னையா வந்துட்டீங்களா? பாலுண்ணா, வண்டியில சூட்கேஸ் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். அண்ணா, இந்தப்பா, இந்த வீட்டோட சொத்து பத்திரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. எதுக்குண்ணா இதெல்லாம்? நான் இந்த வீட்டை விட்டு போறேன்ப்பா. எங்க எங்க போறீங்க? காலம் என்ன எங்கெல்லாம் அடிக்குதோ அங்கெல்லாம் போறேன். இந்த சொத்துல இருந்து சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம். நீ நல்லா இருக்கணும்ப்பா. நான் போறேன். ஆனா இங்க என்ன நடந்தது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடந்துச்சுன்னு நான் என் வாயால எப்படிப்பா சொல்லுவேன்? அப்படி எதுவும் நடக்கூடாது. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கண்ணா. உன் பொண்டாட்டிய நான் என் மகன் மாதிரிதான் பார்த்துட்டு வந்தேன். ஆனா அவ நான் வாழவே கூடாது. செத்து போறேன், செத்து போறேன். என் பொண்டாட்டி என்ன செஞ்சான்னு சொல்லுங்க, எனக்கு தெரியணும். உன் பொண்டாட்டி என் கையை பிடிச்சு என்னை கட்டி பிடிச்சு படுக்க இருக்க கூப்பிட்டாப்பா. வேண்டாமா வேண்டாமா, நீ என் மக மாதிரின்னு சொல்லி கேட்காதது மட்டும் இல்லப்பா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு என்ன பார்த்து கேட்டாப்பா. அன்னபூர்ணி, ஜமீன்தார், உங்களோட நீலகண்டன் என் கங்காவை தூக்கிட்டு வந்துட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அவ எனக்கு திரும்ப வேணும். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் பாய். கங்கா உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பா. சொத்து பேரை சொல்லி தினந்தோறும் கௌரியும் நீலகண்டனும் மாளிகையில சண்டை போறது வழக்கமா போச்சு. அந்த சண்டை பெருசாகி நீலகண்டன் சொத்துக்காக கௌரிய கொடூரமா கொலை செஞ்சதோட அந்த பணத்தை எங்கேயோ மறைச்சிட்டான்னு சொல்லணும். அத ஊர் ஜனங்களை நம்ப வைக்கணும். அத உண்மை நினைச்சு போலீஸ்காரங்க நீலகண்டனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சொத்தெல்லாம் எனக்கு, கங்கா கௌரியும் உனக்கு.
ஏய், ஏய், விடு, விடு, விடு. ஏய், விடு, 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 விடு. காக்கா வரமாட்டேங்கிறது ஏதோ தோட்டம் இருக்கு போல இருக்கு. உங்க அம்மாவோட மனசுல ஏதோ கவலை இருக்கு. அவ ஆசைப்பட்டது நிறைவேறாம இருக்கு. இவளோட நீலகண்ட ஏன் கங்காவை தூக்கிட்டு வந்தான். அதுக்கு பதிலா நான் இவளை தூக்கிட்டு போறேன். ஆஸ்தி உனக்கு, இவ எனக்கு தான். பிடிச்சு கட்டுங்கடா அவளை. ஓ, இதுதான விஷயம். ஆபத்துல இருக்கிற மருமகளை தான் பையன் காப்பாத்தணும்னு ஆத்மா நினைக்கிறது. அது நிச்சயம் நடக்கும்.
Ah!